ஹலோ கைஸ், வெல்கம் டு ரெஸ்டம் அஃபிஷியல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்தோட பிறந்த நாள் இன்றைக்கி. அதாவது ஆகஸ்ட் 25 வறுமை ஒழிப்பு தினமாக கேப்டன் அறிவிக்கப்பட்ட நாள் இன்றைக்கி. கேப்டனோட பிறந்தநாளை என்னோட தொண்டர்கள் எல்லாருமே வறுமை ஒழிப்பு நாளாக தான் கொண்டாடணும் அப்படின்றது கேப்டன் விஜயகாந்தோட பெரிய ஆசையாகவே இருந்துச்சு. அதை அறிவித்தார், மக்கள் மத்தியில் அறிவிச்சிட்டாரு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்தோட நினைவாலயத்துக்கு நம்ம வந்திருக்கோம். மக்கள்கள் காலையிலேயே அதிகாலையிலேயே கேப்டனை தரிசிக்க, அதாவது கேப்டன் நினைவிடத்திற்கு வந்துட்டாங்க. அவங்களோட தொண்டர்களும் நல்ல ஆரவாரத்தோட டான்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொன்னால் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. அதாவது கேப்டன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கப்பலோட தலைவரை தான் கேப்டன் அழைப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்தை ஏன் அப்படி அழைக்கிறாங்கன்னா, உண்மையிலேயே அவர் மாமனிதன், மக்கள் போற்றும் மாமனிதன். மக்கள்களுக்கும் ஏழை எளிய மக்கள்களுக்கும் கண்டிப்பாக நிறையா எண்ணற்ற உதவிகளை செஞ்சுருக்காரு. அப்படின்றதுனால தான் அவர் மக்களால் அன்பாக கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு அழைக்கப்படுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட திரைப்படங்களெல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள்களுக்கு அநியாயம் செய்யும் ஒரு அரசியல்வாதிகளையும் ஊழல்வாதிகளையும் தடுக்கிற மாதிரி தான் அவரோட படங்களில் எல்லா படங்கள்லையுமே இருக்கும். அதாவது ஏழை மக்களை யார் கொடுமைப்படுத்துகிறாங்களோ இல்லை அவங்கள ஏமாத்துறவங்களோ இந்த தட்டி கேட்குறது, இந்த மாதிரி மக்கள் 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 அப்படின்னே வாழ்ந்துட்டு போன ஒரு பெரிய மாமனிதன் அப்படின்னு நம்ம கேப்டன் விஜயகாந்தை கண்டிப்பாக எல்லாராலையும் அழைக்கப்படுகிறாரு. கேப்டன் விஜயகாந்தன் பார்த்திங்கன்னா சினிமா மட்டும் இல்லாமல் சினிமா உள்ளே வர்றதுக்கு அவர் ரொம்ப காலம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ளே வந்திருக்காரு. அவர் நிறையா டைம் ஒரு இன்டர்வியூவில் கூட பேசியிருப்பார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனால் ஒரு பட்ட கஷ்டங்களை வேறு யாரும் படக்கூடாது. அதாவது கஷ்டம் அப்படின்றது இல்லை, ஒரு சாப்பாடு, இந்த சாப்பாடு எவ்வளோ கஷ்டம், ஒரு சாப்பாடு கிடைக்கிறது, ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம். அந்த கஷ்டம் இனி வர்ற மக்கள் யாருக்குமே, அதாவது சினிமாண்டு வர்றவங்களுக்கோ இல்லை வெளியில் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுற யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்ம கல்யாண மண்டபத்துக்கு வந்தால் வயிறார சாப்பிட்டுட்டு போகணும். அப்படின்றதுனால கேப்டன் விஜயகாந்த் எப்போவுமே இங்கே சாப்பாடு அன்னதானம் மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பாராம். அதை நிறைய பேர் நீங்களே சொல்லி பார்த்துருப்பீங்க, கேப்டனால் தான் இன்றைக்கி நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்றது. அது பார்த்திங்கன்னா தாடி பாலாஜி அவர்கள் காலைல வெள்ளனாவே கேப்டனை வணங்கிட்டு போனார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. கேப்டனை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னார். கேப்டன் எனக்கு அவருக்கு எவ்வளோ உதவிகளை செஞ்சுருக்காரு அப்படின்றத மக்கள் மத்தியில் பதிவு பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நிறையா இதுகளில் பதிவு பண்ணியிருந்தார். கேப்டனுக்காண்டி கச்சேரி நிகழ்ச்சிகளும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளும், அதை பாட்டெல்லாம் கேட்டுட்டு தொண்டர்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு இது பண்ணிட்டாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. சின்ன குழந்தை முதல் எல்லாருமே கேப்டன் கேப்டன் அப்படின்னு தான் சொன்னாங்க. மேலே பார்த்திங்கன்னா இப்போ ரசிகர்கள் ட்ரோன் பறந்துட்டு இருந்துச்சு. அந்த ட்ரோனை பார்த்துட்டு எல்லாருமே இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாட்டுக்கேற்ற மாதிரி நிறையா டான்ஸ் எல்லாம் ஆடி ரொம்பவே உண்மையிலேயே இது சந்தோஷம் அப்படின்றதே இருந்தாலும் மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வருத்தத்தோடு தான் எல்லாருமே ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வருத்தம் வெளியே தெரியாத அளவுக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ ஆர்ப்பாட்டமும் எல்லாமே ஆரவாரமும் பார்த்திங்கன்னா எல்லாமே கேப்டன் விஜயகாந்துக்காண்டி தான், வேறு யாருக்கும் கிடையாது. கேப்டன் விஜயகாந்த் ஒரு பெரிய மாமனிதன், அவருக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தொண்டர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா மொட்டை எடுத்துக்கிட்டு, அதாவது முடி காணிக்கை செலுத்திக்கிட்டு இருந்தார். இது கேப்டனுக்காண்டி வருஷம் நான் இந்த இடத்துல என்னோட முடி காணிக்கை செலுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் ட்ரோன் காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா மேலே நல்ல ட்ரோன் எல்லாம் பறக்க விட்டு மக்கள்லாம் எவ்வளோ கூட்டம் அப்படின்றத இது பண்ணிட்டு இருந்தாங்க. கேப்டன் கேப்டன் அப்படின்ற ஒரு குரல் உள்ள நிறையா கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இங்கே வருகை தரப்போகிறாங்க. அதுக்கப்புறம் அவரோட பையன் சண்முக பாண்டியன், விஜய பிரபாகரன், நம்ம இளைய கேப்டன் எல்லாருமே இப்போ வரப்போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எல்லாருக்குமே எல்லா நாளுமே கேப்டன் சாப்பாடு எல்லாமே பண்ணுவார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா கேப்டன், அதாவது ஸ்டிக்கரு, வண்டியில் மாற்ற கொடி, கை, நெக் பேண்டு, இந்த மாதிரி நிறையா இதுகள் உள்ளேயே கேப்டன் இதுக்குள்ளேயே இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் அலோவ் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் வாங்கிக்கலாம். கொடி இந்த மாதிரி இதுங்கெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அதெல்லாமே வாங்கி கேப்டன் நினைவாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. சாங் ஒவ்வொரு பாட்டுக்கும் அந்த ரசிகர்கள் இந்த வெயிலுன்னு பார்க்காம உண்மையிலேயே நின்று ஆடினதை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மனிதன் நம்ம இழந்துட்டோம், கண்டிப்பாக இழந்துட்டோம் அப்படின்றது தான் இருந்துச்சு.
டைரக்டர் விக்ரமன் பார்த்தீங்கன்னா அதிகாலையிலே வெள்ளனா வந்துட்டார். கேப்டனை பிறந்த நாளை வந்து கொண்டாடணும், கேப்டன் நினைவாலயத்துக்கு வந்துட்டு போகணும் அப்படின்ட்டு. இவர் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்தை வச்சு நல்ல பெரிய பெரிய படங்கள்லாம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அதனால காலையிலேயே வந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் மக்களுக்கு கண்டிப்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டாங்கன்னா வந்த உடனே இது பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடிகர் ரோபோ சங்கரோட மகளும் மனைவியும் வந்து காலையிலே வந்திருந்தாங்க. அவங்க குழந்தைகளோட குழந்தையோடு சேர்ந்து இந்த வெயிலில் வந்து கேப்டன் நினைவாலயத்துக்கு வரணும், கேப்டன் கோயிலுக்கு வரணும் அப்படின்ட்டு வந்து பார்த்தாங்க. மக்கள்கள் எல்லாத்தையும் சந்தித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் ரசிகர்களும் தொண்டர்களும் பேட்டி, அதாவது கேப்டன் விஜயகாந்தோட புகழை பற்றி நிறையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேப்டன் இல்லை அப்படின்றத நம்பவே முடியலை. இன்றைக்கும் கேப்டன் வந்து எங்களோட மனசில் தான் வாழ்ந்துட்டுருக்காரு, மக்களோட மக்களாக எப்போவுமே இருக்கார். மக்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ வந்து கேப்டன் விஜயகாந்த் வந்து நிற்பார். அதாவது அவரோட இது வந்து நமக்கு எந்த ஒரு வழியிலாச்சும் வந்து சேர்ந்துரும் அப்படின்றத, நன்மைகளை வந்து சேர்ந்துரும் அப்படின்றது வந்து மக்களோட மக்களாக இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த இதை சொல்லிட்டு இருக்காங்க. கேப்டன் மேலே இருக்கிற அன்பும் பாசம் வந்து என்றைக்குமே குறையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் வந்துட்டார். சண்முக பாண்டியன், விஜய பிரபாகரன் ரெண்டு பேரும் அன்னைங்க ரெண்டு பேருமே வந்து நமது கேப்டனை தரிசிக்க வந்திருக்காங்க. கேப்டன் ஆலயத்துக்கு வந்துட்டாங்க. அன்னியார் அவர்களும் வந்துட்டாங்க. முன்னாடியே உள்ளே வந்துட்டு இறங்கி கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால உள்ளே போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேப்டனை தரிசிச்சுட்டு எல்லாருக்குமே வந்து அன்னதானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மக்கள்கள் எல்லாமே காத்திருந்தாங்க. சூப்பராக எல்லாருக்குமே பிரியாணி போட்டாங்க. அதுக்கான இதுதான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. கூட்டம் பார்த்திங்கன்னா நல்லா அளவில்லாமல் இருந்துச்சு. கேப்டன் விட்டு சென்ற பாதையை வந்து கண்டிப்பாக விஜய பிரபாகரனும் நமது அண்ணன் சண்முக பாண்டியும் கடைபிடிக்கிறாங்க அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். அந்த மாதிரி மக்கள்கள் எல்லாருமே காலையிலேருந்தே காத்திருந்த எல்லாருக்குமே அமைதியான முறையில் நல்ல பிரியாணி இந்த மாதிரி அதெல்லாம் வழங்கிட்டு இருந்தாங்க. அந்நியரெல்லாம் வழங்கிட்டு கேப்டன் ரதம் இருக்குது, அதாவது கேப்டன் இந்த பிரச்சாரத்துக்கு வந்து இந்த கேப்டன் ரதத்தை தான் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றனால அந்த கேப்டன் ரதத்தை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு, அதாவது சாமி கும்பிட்டுட்டு அந்த கேப்டன் ரதத்தை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. கேப்டன் ரதம் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு சிலை போட்டுருந்துச்சு. அதாவது கேப்டன் உருவம் இருந்துச்சு. அந்த கேப்டன் உருவத்தை வந்து மூடி வச்சுருந்தாங்க. ஒரு பிளாக் துணியால் வந்து மூடி வச்சுருந்தாங்க. அதை வந்து அந்நியார் வந்து சாமி கும்பிட்டு இது பண்ணதுக்கப்புறம் பூஜை பண்ணதுக்கப்புறம் கேப்டன் மேலே இருக்கிற அந்த துணியை விலக்கி அந்த கேப்டன் ரதத்தை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வருங்காலங்களில் வந்து பிரச்சாரத்துக்கு வந்து கம்பல்சரி இந்த வண்டியை தான் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். அப்படி பார்க்குறதுக்கு உண்மையிலேயே கேப்டனை பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப கண்ணீர் வந்துருச்சு. மக்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே சாப்பாட்டுக்கு மட்டும் மக்கள் கஷ்டப்படவே கூடாது அப்படின்றதுனால தான் கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்தில் வந்து இந்த பிறந்தநாளை வந்து மக்கள் வெகு சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.